Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் ஜிஎஸ்டி சாலையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். தற்போது பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்று வருகின்றனர். பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜிஎஸ்டி சாலையில் மழைநீரானது ஆறு போல் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில பல வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு முதல் கனமழையானது கொட்டிக்கிட்டு வருகிறது. குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டிக்கிட்டு வரும் நிலையில பல பகுதிகளில் மழைநீர் குளம் போலும் ஆறு போலும் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி சாலையில் மழைநீரானது குளம் போல் தேங்கி இருப்பதால் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்று வருகின்றனர். குறிப்பாக அந்த காரில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அந்த கார் முழுவதுமாக அந்த காரினுடைய முன்பக்கத்தில் மழைநீரானது தேங்கக்கூடிய வகையில் அந்த மழைநீரினுடைய தேக்கம் என்பது அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையில் மழைநீரானது தேங்கியிருப்பதன் காரணமாக பொதுமக்களும் தற்போது பாதசாரிகள் நடந்து செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த சாலை என்பது சென்னை மற்றும் தாம்பரம் பெருங்கலத்தூரை பைபாஸை இணைக்கக்கூடிய சாலையில் முக்கிய சாலையாக இருக்கும் நிலையில எப்போதுமே ஒரு சிறிய மழை அல்லது பெரிய மழை பெய்யக்கூடிய நிலையிலையும் இந்த சாலையில் மழைநீர் தேங்குவது என்பது வாடிக்கையான ஒன்றாகவே இருக்கிறது. ஆனால் இந்த அரசு எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதால் தற்போது இந்த மழைநீரினுடைய அவதி என்பது தொடர்கதையாகி வருவதாக பகுதி மக்கள் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.